ஹே மை எனர்ஜிஸ், டேஸ்டியான சோயா ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஆனியன் கட் பண்ணும்போது கண்ணிலேருந்து தண்ணி வருதா? அதுக்கு ஆனியன் கட் பண்ணவே பயப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, அதுக்கு ஒரு சின்ன டிப். ஆனியன் கட் பண்ணும்போது தண்ணியில் ஊற வச்சுட்டு கட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு கண்ணில் இருந்து தண்ணி வராது. இப்போது டொமேட்டோ கட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கட் பண்ணும்போது மேஷ் ஆகுதா? அப்போது ஷார்ப்பான நைஃபை யூஸ் பண்ணுங்கள். க்ளீனாகவும் நீட்டாகவும் மேஷ் ஆகாமல் உங்களுக்கு கட் ஆகும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஜீரா அண்ட் ஃபெனல் சீட்ஸ் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண ஆனியன்ஸை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. திரும்ப க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ் அண்ட் ரெட் சில்லி போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது கூட தனியா பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண டொமேட்டோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம குக் பண்ண சோயாவை தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் சோயாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். அது கூட குக் பண்ண பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் நம்ம சோயா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாட்டர்டே வந்தால் போதும், நம்ம டிப்ஸ் வீடியோ ரெடி. மிஸ் பண்ணக்கூடாது.